21ஆம் நூற்றாண்டு பெரியார் நூற்றாண்டுன்னு சொன்னோம். தங்கத்துக்கு தங்க இடம் போட்டு கொடுத்தீங்க, வெள்ளி இடம் போட்டு கொடுத்தாங்க மக்கள். பெரியாருக்கு பிறகு அதான் வெடிக்கும். பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமான்னு கேட்டாங்க. இந்த இயக்கம் இருக்கிறதுங்கிறது. அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு பிறகு ஒன்றும் இருக்காதுங்க, அண்ணாவுக்கு பிறகு ஒன்றும் இருக்காதுங்க. அப்புறம் கலைஞர் வந்தார், அண்ணாவே பரவாயில்ல போட்டிருக்கா இருந்தார். அதுக்கப்புறம் கலைஞர் போனோடனே வெற்றிடம் அதுன்னு சொன்னார். வெற்றிடம்னு சொன்னவரே நேற்று என்ன சொல்றாருன்னா, நான் முதல்வர் இந்தியாவுக்கே சவாலா இருக்கேன். எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. அவரே கருத்தை மாத்திக்கிட்டாங்க. நாம ஒருத்தர் தான் முதல்ல சொன்னோம், கட்டிடமுங்க வெற்றிடம் அப்படின்னா. இப்ப என்ன சொல்றான், முதல்ல பெரியாருக்கு என்னங்க 4 வயசான ஆளுங்க அங்க எங்க இருப்பாங்க, யாருக்கு அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. பெரியார் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் அப்படின்னு மிகப்பெரிய அளவு. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கலைஞரோட ஸ்டாலின் ஆபத்தானவர். கலைஞரே பரவாயில்லையா, ஸ்டாலின் அவ்வளவு இதா இருக்காரு. எவ்வளவு ஆபத்தானவர்னா, எப்ப பார்த்தாலும் பெரியார் தொடர் வீரமணி சொல்றாரியா, மாட்டேங்கிறாரு. அதுதான் குறைபாடு. பாப்பானுக்கு என்ன குறைபாடு, காவிக்கு என்ன குறைபாடு, பிஜேபிக்கு என்ன குறைபாடுனா, நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் ஒன்று கொடுத்தது. இது நாம இப்போ உண்டாங்க. பெரியார் காலத்திலே ரெட்டைக்குழல் துப்பாக்கினார். ரெட்டைக்குழல் துப்பாக்கி போதாதுன்னு 3வது குழல் நம்ம வீசிக்க அதனால ஒன்றும் சுருக்கிற வேலையே கிடையாது பூராமே. இப்படி ஒவ்வொரு துறையிலும் காங்கிரஸ் நம்ம பக்கத்தான், கம்யூனிஸ்டுகள் நம்ம பக்கத்தான். இதுவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால 7 வருஷத்துக்கு முன்னால இல்லை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த இயக்கம். ஆனா அந்த தாய் கழகம் தான் அதை அப்படியும் பாவம் காவிக்கார RSS என்ன பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி இங்க உள்ள நுழையலாமான்னு பாக்குறேன். இந்த சங்கு கூட்டணி சங்குல உள்ள நுழையலாமான்னு பாக்குறேன். உள்ள நுழையலான்னு பாக்குறது நல்லது. ஏன்னா எல்லாரும் நெருக்கல கழுத்தே போயிடும். அதுதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க நல்லா வந்திருக்கு. ஆகவே நீங்க எல்லாம் பெரியார் உலகத்துக்கு ஒவ்வொரு முறையும் பெரியார் உலகத்தை திருச்சி பக்கம் போனா சிறுகனூர் போய் பாருங்க, நேரில்